இப்போ நம்ம நீம் சோப்பு தயார் பண்ணுறதுக்கு எல்லாம் செஞ்சுட்டோம் இல்லையா, அதை வந்து இந்த இது வந்து சிலிக்கான் பேஸ், இதுக்கு பேர் சிலிக்கான் பேஸில் வந்து தேங்காய் தடவிட்டு அதில் இப்போ எடுத்து ஊற்றணும். ஊற்றி பார்க்கலாம் அர்ச்சனா, இது ஃபில் பண்ணு. அது மாதிரி இதுலேயும் இதை மாதிரி நம்ம இதை ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு பார்த்தாக்கா இது வந்து நல்லா கட்டியாக இருக்கும், சோப்பு தயாராகிடும். இது மாதிரி சிலிக்கான் பேஸ்லேயும் கீழே படக்கூடாது, அந்த பேப்பர் கப்லேயும் ஊற்றி வைக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வைக்கணும். அது மாதிரி கரண்டிகள் அதையும் பண்ணி வை. அது மாதிரி பேப்பர் கப்லெல்லாம் ஊற்றிடு. இல்லை நிறைய ஊற்று, நிறைய ஊற்று. நிறைய ஊற்றிட்டு அவ்வளோதான். மணிமாலாவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா இதை பார்க்கும்போது. எப்படி சோப்பு தயார் பண்ணுறோங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு சொல்லுவாங்க. போதும், இந்த கப் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். இதை மாதிரி இப்படி தட்டி விடணும். இப்போ இந்த கப்பில் இருக்கிறத வந்து இதில் ஊற்றிடு. இப்போ தான் முதல்ல அர்ச்சனா செஞ்சு பார்க்குறான், அதனால் அப்படி இருக்குது. இதை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுடலாம். இது நல்லா கட்டியாகிடும், நாளைக்கு பார்க்கும்போது நல்லா கட்டியாகிடும். இப்போவே நம்ம கலக்கும் பொழுதே இப்படி கட்டியாயிடுச்சுல்ல, நாளைக்கு இது ரொம்ப நல்லா அப்படியே கட்டியாக சோப்பு மாதிரி வந்துடும். அவ்வளோதான், இப்போ சோப்பு ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு இது பார்க்கலாம். இப்படியே வெளி காற்றுலேயே நம்ம வந்து இயற்கையான வெளிச்சத்துலேயே காற்றுலேயே இருக்கணும். இந்த சோப்பு எப்படி இருக்குது பார், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ இது ரெண்டு நாள் ஆகுது செஞ்சு. இது இன்னும் 20 நாள் 21 நாள் அப்படி வெளிக்காற்றுலேயே நம்ம வந்து நிழலில் காய வைக்கணும். அப்போ இந்த சோப்பு இது மூலிகை மஞ்சள் தூள், 21 மூலிகை மஞ்சள் தூள் கலந்த இது சோப்பு. இது வந்து வெறும் நீம் ஆயில் கொஞ்சம், அந்த வேப்ப இலை சாறு, வேப்ப எண்ணெய் கலந்த சோப்பு இது. இப்போ இந்த குளியல் சோப்பு ரெடி ஆயிடுச்சு.